நடிகர் விஜய் வேட்பாளர்களை ஒரு அளவுகோல் வைத்து மட்டுமே தேர்வு செய்வது என்பது நடிகர் விஜய் அவர்களாலேயே செய்ய முடியாது. நடிகர் விஜய் சொல்லுவது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே அதிகமாக பணபலம், அதிகார பலம் வைத்துதான் தேர்தல் நடைபெறுகிறது என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் காஞ்சிபுரத்தில் பேட்டி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக அரசு நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வரும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க கோரி சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பதாகைகளை ஏந்தி கம்யூனிஸ்ட் கட்சியினர் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து பச்சையப்பன் தெரு, மூங்கில் மண்டபம், மேட்டு தெரு, கீரை மண்டபம் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி காவலான் கேட் பகுதியில் நிறைவு பெற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் சண்முகம், இந்தியா முழுவதும் பொது தேர்தல் என்பது அதிகமாக பணபலம், அதிகார பலம் வைத்துதான் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதனை பயன்படுத்திதான் தேர்தலில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்படுத்தலாம் என தேர்தலில் பணம் பயன்படுத்துகிறது. இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இத்தகைய நிலைமைதான் உள்ளது. இதனை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையமே பாஜக கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது என நடிகர் விஜய் கருத்துக்கு பதிலளித்தார். பல்வேறு கட்சியினர், கட்சியில் நீண்ட காலம் இருந்தவர்கள், உழைத்தவர்கள், வெற்றி வாய்ப்பு என பல்வேறு அளவுகோல் வைத்து வேட்பாளர்கள் தேர்வு செய்வார்கள். ஆனால் நடிகர் விஜய் சொல்லும் ஒரு அளவுகோல் வைத்து மட்டுமே வேட்பாளர்கள் தேர்வு என்பது விஜயால் செய்ய முடியாது என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. இந்தியா முழுவதுமே பொது தேர்தல் என்பது அல்லது இடைத்தேர்தல் என்பது அதிகமான பணபலம், அதிகார பலம் இவற்றை வைத்துத்தான் இந்தியாவிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் பத்திரம் என்கிற பெயரில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பல்வேறு நிறுவனங்களை பயன்படுத்தி அல்லது நிறுவனங்களிலே சோதனை என்கிற பெயரில் மிரட்டி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அவர்கள் பெற்றிருப்பதெல்லாம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலேயே வழக்கிலேயே வெளிவந்திருக்கிறது. அவையெல்லாம் தேர்தலிலே பயன்படுத்தி எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற நோக்கத்தோடு தான் தேர்தலிலே பணம் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதுமே அத்தகைய நிலைமை என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அதை கட்டுப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தான் முன்வர வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தேர்தல் ஆணையமே இப்போது பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அபரிமிதமான பணத்தை தேர்தலில் பயன்படுத்துவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற எங்களை போன்றவர்களுக்கு தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலான ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். நம்பிக்கையானவர்களை வச்சுதான் தேர்ந்தெடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு வேட்பாளராக. இல்ல, ஒவ்வொரு கட்சியிலும் கட்சியில வேலை செஞ்சவங்க, நீண்ட காலமாக பணியாற்றியவர்கள், வெற்றி வாய்ப்பு போன்ற பல்வேறு அம்சங்களை கணக்கில் கொண்டுதான் வேட்பாளர்கள் தேர்வை பல்வேறு கட்சிகளும் மேற்கொள்கிறார்களே தவிர இவர் சொல்ற ஒரு அளவுகோலை மட்டும் வச்சுக்கிட்டு அவராலேயே வேட்பாளர் தேர்வு செய்ய முடியாது. ஆளுங்கட்சியில கூட்டணி இருக்கு, ஆனா நீங்க இப்போ எல்லாரையும் மக்களை திரட்டி இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க. ஆளுங்கட்சியில தோழமை கட்சியா தானே இருக்கிறோம். நாங்க கூட அமைச்சரவையில் இல்லையே. அமைச்சரவையில் இருந்தா அமைச்சரவை முடிவை மீறி நான் செயல்பட்டா அது குற்றம், அது தப்பு. நாங்க தோழமை கட்சியா இருக்கோம். மக்களுடைய கோரிக்கைகளை, குறைகளை ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது, ஆளுங்கட்சியுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அது ஒன்றும் கூட்டணி தர்மத்துக்கு விரோதமானதெல்லாம் கிடையாது. அமைச்சரவை இருந்தா நாங்க தானே அரசாங்கம். நாங்க இப்ப திமுக போராட்டம் நடத்துமா? ஏன்னா அவங்கதான் அரசாங்கம். நாங்களே அரசாங்கத்துடைய அங்கமா இருந்தா எப்படி போராட்டம் நடத்தோம்? நாங்க அரசாங்கத்துடைய அங்கம் அல்ல, அமைச்சரவையில நாங்க இடம்பெறல. தேர்தல் உடன்பாடு அந்த முறையில இப்போது அவர்களுடைய நல்ல தோழமை உறவு என்பது தொடர்கிறது. அதே நேரத்தில் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், கோரிக்கைகள் மீது எங்களுடைய தனித்த போராட்டம் என்பது நடக்கிறது, தொடர்ந்து நடக்கும். நாங்க இது பலமுறை நான் பதில் சொல்லிட்டேன். முதலாளித்துவ கட்சிகளின் சார்பில் அமைக்கப்படக்கூடிய அமைச்சரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்காது. அது எங்களுடைய கொள்கை சார்ந்த முடிவு.